கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் இருந்தாலே பிரதமர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை தகுதி நீக்கம் செய்யும் மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அரசமைப்பு 130வது திருத்தம், யூனியன் பிரதேச அரசு நிர்வாக திருத்தம், ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்தம் ஆகிய 3 மசோதாக்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மக்களவையில் அறிமுகம் செய்தார். இந்த மசோதாக்கள் மூலம் பிரதமர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் இருந்தாலே 31வது நாள் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய முடியும். மக்களவையில் மத்திய அமைச்சர் அமித் ஷா தாக்கல் செய்த மசோதாக்களுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். 3 புதிய மசோதாக்களுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சிகள் மசோதாக்களின் நகலை கிழித்தெறிந்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து இந்த 3 மசோதாக்களும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. குஜராத்தில் உள்துறை அமைச்சராக இருந்தபோது கைது செய்யப்பட்ட தான் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ததாக அமித் ஷா ஆவேசத்துடன் கூறினார். பிரதமர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை தகுதி நீக்கம் செய்யும் மசோதா மீது பேசிய காங்கிரஸ் எம்பி KC வேணுகோபால், அமித் ஷா குஜராத்தில் உள்துறை அமைச்சராக இருந்தபோது கைது செய்யப்பட்ட நிலையில் பதவியை ராஜினாமா செய்தாரா என கேள்வி எழுப்பினார். அதற்கு ஆவேசத்துடன் பதிலளித்த அமித் ஷா தான் உடனடியாக ராஜினாமா செய்ததாக கூறினார். மத்திய அரசின் புதிய மசோதா மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் பதவி 30 நாட்களில் பறிக்கப்படும் அபாயம் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய அரசு முன்மொழியும் புதிய மசோதா மூலம் மன்னர் காலத்தில் யாரை வேண்டுமானாலும் பதவி நீக்கம் செய்யக்கூடிய பழங்காலத்திற்கே நாம் திரும்பிச் செல்வதாக விமர்சித்துள்ளார். பிரதமருக்கு ஒருவரின் முகம் பிடிக்கவில்லை என்றால் அமலாக்கத்துறையிடம் கூறி ஒரு வழக்கு போட சொல்வார் என்றும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதிநிதியின் பதவி 30 நாட்களில் பறிக்கப்படும் என்றும் சாடினார். முதலமைச்சர், அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் வகையில் மத்திய அமைச்சர் அமித் ஷா தாக்கல் செய்த மசோதாவை கருப்பு மசோதா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பதிவிட்டுள்ள முதலமைச்சர், 130வது அரசமைப்பு சட்ட திருத்தம் சீர்திருத்தம் அல்ல என்றும் அது ஒரு கருப்பு மசோதா என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது பாஜகவின் அத்துமீறல் எனவும் விமர்சித்துள்ளார். மேலும் சர்வாதிகாரம் இப்படிதான் தொடங்கும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், வாக்குகளை திருடி மாநிலங்களின் குரல் நசுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆன்லைனில் பணம் கட்டி விளையாடும் விளையாட்டிற்கு தடை விதிக்கும் மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆன்லைனில் பணம் கட்டி விளையாடும் விளையாட்டுகளை நடத்தினால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் வகையிலான சட்ட திருத்தத்தை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தாக்கல் செய்தார். இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணனுக்கு நாட்டின் உயரிய பதவி கிடைக்க உள்ளதாகவும் அதனை திமுக MP கனிமொழி எதிர்ப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் பேசிய அவர், CP ராதாகிருஷ்ணனை RSS காரர் என விமர்சிக்கும் திமுக 1999ஆம் ஆண்டு பாஜகவோடு கூட்டணி வைத்தது ஏன் என கேள்வி எழுப்பினார். முன்னதாக அரக்கோணத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் அதிமுக தலைவர்களின் படத்தை போட்டுத்தான் தொடங்குவதாக தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரப்பத்தியில் இன்று நடைபெறுகிறது. பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும் நிலையில் 4 மணி அளவில் விஜய் பேசுவார் என தெரிகிறது. அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலை முதன்மையாக கொண்டு விஜய் பேசுவார் என தகவல் வெளியாகியிருக்கிறது. மதுரை பாரபத்தியில் நடைபெறவுள்ள தாவேகா மாநாட்டிற்கு தொண்டர்கள் அமரும் இடங்களிலேயே பைப் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, ஒவ்வொரு கேலரிக்கும் அருகிலேயே தற்காலிக கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 500 ஏக்கரிலான மாநாட்டு திடலை பல்வேறு கேலரிகளாக பிரித்து சுமார் 1.5 லட்சம் பேர் அமர இருக்கைகள் போடப்பட்டுள்ளன. இதேபோல ஆம்புலன்ஸ் வசதியுடன் கூடிய மருத்துவ முகாம்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு கேலரியின் முகப்பிலும் தொண்டர்களின் வருகை பதிவேட்டினை பதிவு செய்து சான்றிதழ் வழங்கும் வகையில் QR கோடு வைக்கப்பட்டுள்ளது. தாவேகா மாநாட்டு திடலில் கிரேன் உதவியுடன் நிறுவும் போது 100 அடி உயர கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்தது. மதுரை பாரபத்தியில் நடைபெறவுள்ள மாநாட்டிற்காக கொடிக்கம்பம் நடும் பணி மேற்கொள்ளப்பட்டது. ராட்சத கிரேன் மூலம் கொடிக்கம்பத்தை நிறுவ முயன்ற போது பிடிமானம் அருந்த கொடிக்கம்பம் கீழே சரிந்தது. இதனால் அருகே இருந்தவர்கள் தெரித்து ஓடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கொடிக்கம்பம் விழுந்து கார் ஒன்று உருக்குலைந்தது.
அருந்ததே விபத்துக்கு காரணம் என தவேக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் விளக்கமளித்துள்ளார். தவேக மாநாட்டு திடலில் கொடிக்கம்பம் சாய்ந்ததை நேரில் வந்து ஆய்வு செய்த பின் அவர் இதனை கூறினார். அதுல உறுதித்தன்மை எல்லாம் செக் பண்ணி, கீழே ஸ்டெபிலிட்டி எல்லாம் செக் பண்ணி, இந்த வெயிட் அதை தாங்க முடியுமா இல்லையா செக் பண்ணி தான் பண்ணோம். ஏற்கனவே இதே வெண்டர் தான் நம்ம வந்து விக்ரவாண்டிலையும் பண்ணியிருந்தோம். ஸோ அது வைஸ் என்ன ப்ராப்ளம் இல்லை. இந்த கிரேனுடைய பெல்ட் பாரம் தாங்காமல் அதோடைய மிஸ் ஆனதுல தான் இருக்கு. இதுல எந்த தொய்வும் இல்லை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தவேக மாநாட்டிற்காக வரவேற்பு பேனர் வைத்தபோது மின்சாரம் தாக்கி கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். இனாம் கரிசல் குளத்தைச் சேர்ந்த காளீஸ்வரன் என்ற கல்லூரி மாணவர் மதுரையில் நடக்கும் தவேகவின் 2வது மாநாட்டிற்கு தொண்டர்களை வரவேற்கும் விதமாக பேனர்கள் வைக்கும் பணியில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த மின்கம்பியிலிருந்து மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட காளீஸ்வரனை மீட்டு அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் காளீஸ்வரன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்தார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரும் மகாராஷ்டிரா ஆளுநருமான சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார். நாடாளுமன்ற வளாகத்தில் தேர்தல் அதிகாரியை சந்தித்து சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பிரதமர் மோடி, பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்தியாவில் வாக்குரிமை கடும் சவாலை எதிர்கொண்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி கவலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வாக்களிக்கும் உரிமை என்பது சாமானியர்களின் கையில் இருக்கும் ஒரே ஆயுதம் என்று கூறினார். அதையும் பறிக்க முயற்சிக்கும் போது ஜனநாயகத்தில் என்ன மிஞ்சும் என்றும் காட்டமாக வினவினார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் சுதர்ஷன் ரெட்டி இன்று காலை 11:30 மணிக்கு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டி காவிரியில் அதிக அளவில் உபரி நீர் திறக்கப்படுவதால் ஈரோடு மாவட்டம் பவானியில் கரையோர குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதேபோன்று நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலும் 25க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது. மேலும் வெள்ளப்பெருக்கு காரணமாக குமாரபாளையம் பவானி இடையேயான பாலத்தில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. ஜிஎஸ்டி சீரமைப்பு காரணமாக மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பை ஈடு செய்ய மாநிலங்களுக்கான இழப்பீட்டு மேல்வரியை நீட்டிக்க வேண்டும் என தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். ஆயுள் மற்றும் சுகாதார காப்பீட்டிற்கான அமைச்சர் குழு கூட்டமும் மற்றும் ஜிஎஸ்டி இழப்பீட்டு மேல்வரியை மறு உருவாக்கம் செய்வதற்கான குழு கூட்டமும் டெல்லியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய தங்கம் தென்னரசு, வரி சீரமைப்பு முனைவுகள் மாநிலத்தின் வருவாயை பாதுகாக்கும் விதமாக அமைந்திட வேண்டும் என வலியுறுத்தினார். மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீடுகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்களிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற ஆயுள் மற்றும் சுகாதார காப்பீட்டிற்கான அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் இதை மத்திய அரசு பரிந்துரைத்துள்ளதாக தெரிகிறது. மருத்துவ ஆயுள் காப்பீடுகளுக்கு தற்போது 18% வரி விதிக்கப்படும் நிலையில் வரி விலக்கு அளிக்கப்பட்டால் மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு 9,700 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியில் தவறு நடந்திருந்தால் விசாரிப்பதில் என்ன தவறு என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. சொத்து வரி முறைகேட்டை விசாரிக்க அதிமுக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் முறைகேடுகளை விசாரிப்பதில் அதிமுகவிற்கு என்ன பிரச்சினை உள்ளது என கேள்வி எழுப்பியது. கடந்த 10 ஆண்டுகளில் நடைபெற்ற முறைகேடுகளையும் விசாரிக்கலாம் என கூறிய நீதிபதிகள் தேவைப்படும் பட்சத்தில் புதிதாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்கவும் அனுமதி அளித்தனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த 1.5 வயது குழந்தையை திருநாய் ஒன்று கவ்விச் சென்று கடித்து குதறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேல்கொண்டாளியில் 1.5 வயது குழந்தை வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரது தாய் சுல்தான் பீவியும் பாட்டி மல்லிகா பீவியும் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென வீட்டிற்குள் நுழைந்த திருநாய் குழந்தையை தூக்கிச் சென்று கடித்து குதறியது. குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்து காப்பாற்ற முயன்ற பாட்டி மல்லிகா பீவியையும் நாய் கடித்தது.
மடப்புரம் கோவில் காவலாளியின் லாக்அப் மரணம் குறித்து சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது உயிரிழந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்பத்திரிகையை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் 6வது குற்றவாளியாக காவல் வாகன ஓட்டுநர் ராமச்சந்திரனும் சேர்க்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ தெரிவித்துள்ளது. டெல்லியில் கருத்து கேட்பு கூட்டத்தின் போது முதலமைச்சர் ரேகா குப்தா மீது தாக்குதல் நடத்தியது அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் தாக்குதல் நடத்திய நபரின் புகைப்படம் வெளியாகியுள்ளது. 41 வயது மதிக்கத்தக்க நபர் கூச்சலிட்டவாறு ரேகா குப்தாவை நோக்கி பாய்ந்து அவரின் தலைமுடியை பிடித்து சரமாரியாக தாக்கினார். இதில் முதலமைச்சர் காயமடைந்த நிலையில் தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்தனர். அவர் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டைச் சேர்ந்த ராஜேஷ் கிம்ஜி என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மும்பையில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் தண்டவாளங்கள் நீரில் மூழ்கி தாமதமாக ரயில்கள் இயக்கப்பட்டன. மும்பையில் 5வது நாளாக தொடர்ந்து கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மும்பை நகரத்தில் முக்கிய போக்குவரத்தாக ரயில்கள் உள்ள நிலையில் தண்டவாளங்களை தண்ணீர் சூழ்ந்ததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மும்பையில் மேம்பாலத்திற்கு நடுவில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். விக்ரோலி கிழக்கு மேற்கு மேம்பாலம் கடந்த ஜூன் மாதம் திறக்கப்பட்டது. அந்த பகுதியில் மழை பெய்து வரும் நிலையில் மேம்பாலத்தின் மேடான பகுதியிலிருந்து தண்ணீர் வடிந்து ஓடாமல் ஒரு இடத்தில் தேங்கி நிற்கிறது. இது போன்ற ஒரு காட்சியை பார்த்ததே இல்லை என்றும் அந்த பாலத்தின் தரம் வெட்ட வெளிச்சமாகி உள்ளதாகவும் கூறி பலர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். குஜராத்தில் கொட்டித்தீர்த்த கனமழையால் கடலோர மாவட்டங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. துவாரகாவில் பல வீடுகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வருமான வரி பாக்கியான 36 கோடியை செலுத்தக் கோரி தீபாவிற்கு வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. சட்டப்படி 15 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும் நிலையில் 7 நாட்களில் வரி செலுத்தவில்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வருமான வரித்துறை தெரிவித்ததாக தீபா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணைக்கு வந்த நிலையில் நோட்டீஸிற்கு இடைக்கால தடை விதித்ததுடன் மனு தொடர்பாக செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள் வருமான வரித்துறை பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். திருத்தணி அருகே மரங்களுக்கு சீமான் முத்தம் கொடுத்த காட்சியை சரியாக பதிவு செய்யாத புகைப்பட கலைஞரை அவர் கடிந்து கொண்ட காட்சிதான் இது. திருவள்ளூர் மாவட்டம் அருங்குளம் கூட்ரோடு சந்திப்பில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மரங்களின் மாநாடு வரும் 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகளை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது அங்கிருந்த மரத்தை கட்டி அணைத்து முத்தமழை பொழிந்தார். மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நாய்களின் உரிமையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. உரிமம் மற்றும் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்ட நாய்கள் மட்டுமே வெளியிடங்களுக்கு அழைத்துச் செல்ல அனுமதிக்கப்படும் என்று கூறியுள்ள மாநகராட்சி நிர்வாகம் வீடுகள், தெருக்கள், பூங்காக்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நாய்களை முகமூடியின்றி திரியவிட்டாலோ அல்லது அழைத்துச் சென்றாலோ உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் 2 மண்டலங்களில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்க தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி சுரேந்தர் தூய்மைப் பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நிலை எழவில்லை என்றார். மேலும் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய முடியாது எனவும் தீர்ப்பளித்தார். சென்னை மாநகராட்சி ஒப்பந்ததாரர் நிறுவனத்துடன் கலந்து பேசி தூய்மைப் பணியாளர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. வரும்
வரும் சட்டமன்ற தேர்தலில் சூர்யா போட்டியிடப் போவதாக பொய்யான தகவல் இணையதளங்களில் பரவி வருவதாக அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டமன்ற தேர்தலில் சூர்யா களமிறங்கப் போவதாக பொய்யான செய்தி பரப்பப்பட்டு வருவதாக நற்பணி இயக்கம் கூறியுள்ளது. அது உண்மைக்கு மாறான போலி தகவல் மட்டுமின்றி சூர்யாவின் கோட்பாடுகளுக்கு முரணானது என்றும் நற்பணி இயக்கம் விளக்கம் அளித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவுப்படி சொத்து உத்தரவாதம் தாக்கல் செய்யாத நடிகர் ரவி மோகனின் சொத்துக்களை முடக்குவது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. படத்தில் நடிப்பதற்காக ரவி மோகன் பெற்ற 6 கோடி ரூபாய் முன்பணத்தை திரும்பத் தர உத்தரவிடக் கோரிய வழக்கில் சொத்து உத்தரவாதத்தை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. உத்தரவாதத்தை ரவி தாக்கல் செய்யாத நிலையில் அவரது சொத்துக்களை முடக்க உத்தரவிட வேண்டுமென மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை மனுவாக தாக்கல் செய்யுமாறு பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தஞ்சை பாமக நிர்வாகி ராமலிங்கம் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கொடைக்கானலில் பிரியாணி கடை உரிமையாளரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர். கடந்த 2019ஆம் ஆண்டு திருபுவனத்தைச் சேர்ந்த பாமக நிர்வாகி ராமலிங்கம் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 5 பேரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் திண்டுக்கல், கொடைக்கானலில் சோதனை நடத்திய என்ஐஏ அதிகாரிகள் கொடைக்கானலில் பிரியாணி கடை நடத்தி வரும் இம்தாத்துல்லா என்பவரை கைது செய்தனர். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பில் இருந்ததாக கூறப்படும் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரைச் சேர்ந்த முகமது அலி என்பவரின் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தன் மீது மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் தடை விதித்ததை மீறி அமலாக்கத்துறை தனக்கு சம்மன் அனுப்பியதாக ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், V லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் விகாஸ்குமார் அடுத்த மாதம் 17ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவிட்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே நிலத்திற்கு செல்லும் வழி தொடர்பான பிரச்சினையில் விவசாயி ஒருவர் ஜல்லிக்கரண்டியால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆவுடையார்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த குமரனுக்கும் பக்கத்து நிலத்தைச் சேர்ந்த ஜான்சனுக்கும் இடையே முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை மாலை மீண்டும் பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த ஜான்சன் சமையல் செய்யும் ஜல்லிக்கரண்டியால் குமரனின் தலையில் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஜான்சனை போலீசார் தேடி வருகின்றனர். உதகை அருகே மசனக்குடியில் புலி நடமாடியது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மசனக்குடியில் இருந்து சிங்காரா செல்லும் சாலையில் கல்குவாரியில் புலி நடமாடியது. உடல் மெலிந்த நிலையில் நடக்க முடியாமல் இருந்த அந்த புலியை கண்ட தூய்மை பணியாளர்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் புலியை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். டெல்லியின் தரியகஞ்ச் பகுதியில் 2 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சத்பவனா பார்க்கில் நடந்த விபத்தில் 3 பேர் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் காயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஸ்பெயின் நாட்டின் பெப்பின் பகுதியில் பரவி வரும் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் இரவு பகல் பாராமல் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 1 மாத காலமாக ஸ்பெயின் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காட்டுத்தீ பரவி வருகிறது. இந்நிலையில் பெப்பின் பகுதியில் மளமளவென காட்டுத்தீ பரவியதால் இரவிலும் தீயை அணைக்கும் பணி நடந்தது. பயனர்களின் வயதை கண்டறியும் வகையில் யூடியூப் நிறுவனம் புதிய AI சோதனையை தொடங்கியுள்ளது. அமெரிக்காவில் இந்த சோதனை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தனது பயனர்களுக்காக AI வசதிகளை அறிமுகப்படுத்தி வரும் யூடியூப் தற்போது பயனர்களின் வயதை கண்டறிவதற்காக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறது. பயனர்கள் வழக்கமாக பார்க்கும் வீடியோக்கள், அவர்களின் ஆர்வம் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் இந்த AI வயதை கண்டறியும் என தெரிகிறது. ஆப்பிள் நிறுவனம் தன்னுடைய ஐபோன் 17 சீரிஸின் புதிய மாடல் போன்களையும் இந்தியாவில் தயாரித்து வருகிறது. ஆப்பிள் நிறுவனத்தின் செப்டம்பர் நிகழ்வில் புதிய ஐபோன் 17 சீரிஸ் போன்கள் அறிமுகமாக உள்ளன. இந்த சீரிஸின் கீழ் 4 மாடல்கள் வர உள்ளன. இந்த போன்கள் அனைத்தும் ஓசூரில் உள்ள டாடாவின் ஆலை, பெங்களூரு விமான நிலையத்திற்கு அருகே உள்ள ஃபாக்ஸ்கான் நிறுவன ஆலை உட்பட 5 இடங்களில் தயாரிக்கப்படுகின்றன. சென்னையில் தங்கத்தின் விலை சற்று குறைந்தது. 1 கிராம் தங்கத்தின் விலை 55 ரூபாய் குறைந்து 9180 ரூபாயாக உள்ளது. 1 சவரன் தங்கத்தின் விலை 440 ரூபாய் குறைந்து 73440 ரூபாயாக விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி விலை 1 ரூபாய் குறைந்து 125 ரூபாயாக உள்ளது.
சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை நிறுத்தி வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கும் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் 2வது நாளாக விசாரணை நடைபெற்றது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் துஷார் மேத்தா மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தல், ஒப்புதலை நிறுத்தி வைத்தல், மசோதாவை குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்கு அனுப்புதல் அல்லது சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்புதல் என 4 விருப்பங்கள் இருப்பதாகவும், மசோதா மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு காலக்கெடு எதுவும் கிடையாது என்று வாதிட்டார். இதனை கேட்ட நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் ஆளுநரின் தயவில் உள்ளனவா என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பினர். 50வது திருமண நாளை ஒட்டி தனது தந்தையும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி நினைவிடத்தில் மனைவியுடன் சேர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அண்ணா நினைவிடத்திலும் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதேபோல தாயார் தயாளம்மாளிடமும் இருவரும் ஆசி பெற்றனர். இது தொடர்பான புகைப்படங்களை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அரை நூற்றாண்டாக தன் வாழ்வின் துணையாக தன்னில் பாதியாக உள்ள துர்கா தன்னுடைய அன்பால் மன வாழ்வை மனநிறைவான வாழ்க்கையாக அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முக்கியமான மசோதாக்களை நாடாளுமன்றம் முடியும் இறுதி நாள் வரை காத்திருந்து மத்திய அரசு கொண்டு வருவதை வழக்கமாக கொண்டுள்ளதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, மாநில அரசுகளை மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் அச்சுறுத்தி வருகிறது என்றார். நாட்டின் ஜனநாயகத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சிகளை அச்சுறுத்துவதற்காகவே பல மசோதாக்களை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கல்குவாரியில் உடல் மெலிந்த நிலையில் புலி ஒன்று உலா வந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மசினக்குடியில் இருந்து சிங்காரா செல்லும் சாலையில் உள்ள கல்குவாரி பகுதியில் கடந்த 3 நாட்களாக உடல் நலிவுற்ற நிலையில் புலி ஒன்று நடக்க முடியாமல் சுற்றித் திரிந்துள்ளது. இதனைக் கண்டு அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் புலியை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சாட் ஜிபிடி, ஜெமினி போன்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் இலவச சந்தா வழங்க வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சி எம்பி ராகவ் சதா வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவையில் பேசிய அவர், ஏஐ தொழில்நுட்பங்கள் மக்களின் வேலை, படிப்பு மற்றும் வாழ்க்கை தரத்தில் புரட்சியை ஏற்படுத்தும் என்றும், மாணவர்கள், விவசாயிகள், தொழில் புரிவோர் மற்றும் முதியோரின் உண்மையான திறனை வெளிக்கொண்டு வர உதவும் என்றும் கூறினார். நாட்டின் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் நேரத்தை மிச்சப்படுத்தவும் ஏஐ உதவும் என்று ராகவ் சதா தெரிவித்தார். ஒருநாள் சர்வதேச பேட்ஸ்மேன் தரவரிசை பட்டியலில் ரோஹித், விராட் கோலி பெயர்கள் மீண்டும் இடம் பிடித்துள்ளன. முன்னதாக வெளியிடப்பட்ட பட்டியலில் இருவரின் பெயர்களும் இல்லாதது பெரும் விவாதத்தை கிளப்பியது. திருத்தப்பட்ட பட்டியலில் இந்தியாவின் சுப்மன் கில் முதலிடம் பிடித்துள்ள நிலையில் ரோஹித் 2வது இடத்திலும் கோலி 4வது இடத்திலும் உள்ளனர். மதுரையில் சட்டவிரோத பேனர்கள் அகற்றப்பட்டுள்ளதா என்பது குறித்து காவல் ஆணையரிடம் விளக்கம் பெற்று தெரிவிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் தாவேகா மாநாட்டை முன்னிட்டு அனுமதி பெறாமல் வைக்கப்பட்ட பேனர்களை அகற்றக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன், அருள்முருகன் அமர்வு சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் அகற்றப்பட்டுள்ளதா என மதுரை காவல் ஆணையர் அறிக்கை அளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். இதனிடையே அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்ற அனைத்து மாவட்ட எஸ்பிகளுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். மேட்டுப்பாளையம் அருகே கேஸ் நிரப்ப வந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பானது. கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் தனது ஆமினி காருக்கு வீரபாண்டி பிரிவு பகுதியில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் கேஸ் நிரப்பினார். அப்போது கசிவு ஏற்பட்டு ஆமினி கார் தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தது. தமிழ்நாட்டில் உள்ள வெளிமாநில தொழிலாளர்களை கணக்கெடுக்கும் பணிக்காக டெண்டர் கோரப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கட்டுமானம், பனியன் நிறுவனங்கள், உணவகங்கள் தொடங்கி விவசாயம் வரை பல்வேறு விதமான பணிகளில் பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் எங்கு அதிகம் உள்ளனர், என்ன பணி செய்கின்றனர் என்பதை கணக்கெடுக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி 38 மாவட்டங்களிலும் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களை கணக்கெடுக்கும் பணிக்காக தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழாவின் 7ஆம் நாளில் சண்முகர் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானையுடன் செம்பட்டு அணிந்து சிவப்பு சாத்தி கோலத்தில் சங்க சப்பரத்தில் சிவன் அம்சத்தில் எழுந்தருளிய சண்முகர் 8 ரத வீதிகளில் உலா வந்ததை பக்தர்கள் கண்டு தரிசித்தனர்.
வருடாந்திர பராமரிப்பு பணிகள் நிறைவுற்றதைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவில் ரோப்கார் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. ஆண்டு பராமரிப்பு பணிக்காக கடந்த 33 நாட்களாக ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது இரும்பு வட கம்பிகள், சக்கரங்கள், மின் மோட்டார்கள் உள்ளிட்ட பாகங்கள் சோதனை செய்யப்பட்டன. மேலும் பழுதடைந்த பாகங்களை மாற்றக்கூடிய பணியும் நடைபெற்றது. இந்நிலையில் பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து ரோப்கார் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு மீண்டும் இயக்கப்படுகிறது. கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் அணுக்கரு ஆற்றல் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் சார்பில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். அணுக்கரு ஆற்றலின் முக்கியத்துவம் மற்றும் அதன் பயன்பாடுகளை பற்றி கட்டுரை போட்டி, வினாடி வினா ஆகியவையும் நடத்தப்பட்டன. விருதுநகர் அருகே பட்டம்புதூரில் ரயிலின் முன் பாய்ந்து தாய், 2 மகள்கள் என 3 பேர் ரயில் மோதியதில் உயிரிழந்தனர். திருவனந்தபுரத்திலிருந்து திருச்சி நோக்கி சென்ற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் அடிபட்டு பட்டம்புதூரைச் சேர்ந்த 55 வயதான ராஜவல்லியும் அவரது வாய்ப்பேச முடியாத, காது கேளாத 2 மாற்றுத்திறனாளி மகள்களும் சடலமாக கிடந்தனர். உடல்களை கைப்பற்றிய ரயில்வே காவல்துறையினர் 3 பேரும் தற்கொலை செய்தார்களா அல்லது விபத்தா என விசாரித்து வருகின்றனர். தஞ்சாவூரில் யார் முன்னே செல்வது என்பது தொடர்பான பிரச்சனையில் தனியார் பேருந்துகளின் ஓட்டுநர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பயணிகள் அச்சமடைந்தனர். கும்பகோணத்திலிருந்து தஞ்சை நோக்கி வந்த 2 தனியார் பேருந்துகளின் ஓட்டுநர்களிடையே பயணிகளை ஏற்றுவதற்காக போட்டாபோட்டி இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் தஞ்சாவூர் சரபோஜி கல்லூரி அருகே வந்தபோது ஓட்டுநர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் அரசு பேருந்திலிருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்த பள்ளி மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தேவனாம்பட்டு அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்த கமலேஷ் கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடிந்து அரசு பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். சாலை வளைவில் பேருந்து திரும்பிய போது நிலை தடுமாறி கீழே விழுந்து கமலேஷ் தலையில் பலத்த காயமடைந்தார். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 8 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் சுற்றுவட்டார பகுதியில் பயங்கர சத்தத்துடன் கூடிய நில அதிர்வு ஏற்பட்டதாக கிராம மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். வேப்பூர், சிறுபாக்கம், மங்களூர், சேப்பாக்கம், திட்டக்குடி, விருத்தாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளில் நில அதிர்வு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கிராமங்களில் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள், 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் நில அதிர்வை உணர்ந்ததாக கூறிய நிலையில் நில அதிர்வுதான் ஏற்பட்டதா என அதிகாரிகள் விளக்கம் தர கோரிக்கை எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் எரிவாயு சிலிண்டரை ஏற்றிச் சென்ற 2 லாரிகள் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டுக் கொண்டு முந்திச் செல்ல முயன்றதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். லாரி ஓட்டுநர்களின் இந்த ஆபத்தான செயலை அந்த வழியாக சென்றவர்கள் வீடியோவாக பதிவு செய்தனர். தருமபுரி மாவட்டம் பழைய தருமபுரி, அதியமான்கோட்டை, சவுலூர் உள்ளிட்ட பகுதிகளில் விநாயகர் சிலை தயாரிக்கும் பணிகள் இரவு பகலாக நடைபெறுகிறது. 1 அடி முதல் 12 அடி வரையில் பல்வேறு வடிவங்களில் 50 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரையில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டை விட தற்போது விற்பனை சற்று குறைந்துள்ளதால் மண்பாண்ட தொழிலுக்கு வங்கியில் மானியத்துடன் கடன் வழங்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருச்சி திருவெரும்பூர் அருகே அம்மன் நகர் பகுதியில் காலனி கடையில் 50,000 ரூபாய் ரொக்கம் திருடப்பட்டது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. கடைக்கு காலனி வாங்குவது போல் வந்து நடித்த நபர் ஊழியரின் கவனத்தை திசை திருப்பி கல்லாப்பேட்டையில் இருந்த ரொக்கத்தை திருடி சென்றார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமிக்கு நகை சாத்துவது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டதால் சப்பரம் புறப்பட தாமதம் ஏற்பட்டது. சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் 7ஆம் நாள் திருவிழாவில் சுவாமி சண்முகர் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது சுவாமி சண்முகருக்கு நகை சாத்துவதில் திரி சுதந்திரர்களுக்கும் சிவாச்சாரியார்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால் சப்பரம் 5 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது. இதனால் பக்தர்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. கரூர் மாவட்டத்தில் இருவேறு இடங்களில் நிகழ்ந்த சாலை விபத்தில் வடமாநிலத்தவர் உட்பட 2 உயிரிழந்தனர். சின்ன கோதூரைச் சேர்ந்த பொன்னுசாமி குடும்பத்தினருடன் கோவை சென்றுவிட்டு கரூருக்கு காரில் வந்து கொண்டிருந்தார்.
அப்போது பரமத்தி அடுத்த பவித்ரம் பகுதியில் சாலை ஓரமாக நின்ற லாரி மீது கார் மோதியதில் காரை ஓட்டி வந்த பொன்னுசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதேபோல் திருமாநிலையூர் பேருந்து நிலையம் முன்பாக செல்லும் சாலையின் வளைவு பகுதியில் முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் மீது பின்னால் வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த திருநாத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே நாய் கடிக்க முயன்றதால் ஆத்திரமடைந்த நபர் உரிமையாளரை கத்தரிக்கோலால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாற்பனப்பட்டியைச் சேர்ந்த கோபால் நாய் ஒன்றை வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த முனிகேந்திரன் என்பவரை நாய் கடிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் முனிகேந்திரன் கத்தரிக்கோலால் கோபாலை குத்தி கொலை செய்தார். தூத்துக்குடி உப்பள பகுதியில் குடோனில் வைத்து மது அருந்தும் போது நண்பர்களிடையே ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்டார். பூவல்ராயபுரத்தைச் சேர்ந்த விஜய் என்பவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இவர் லயன்ஸ்டவுன் அருகே உள்ள மச்சாது பாலம் செல்லும் வழியில் அமைந்துள்ள உப்பள பகுதியில் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட தகராறில் விஜய் ஓட கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே 100 அடி கிணற்றில் தவறி விழுந்த நபரை தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் மீட்டனர். பெரிய குளிப்பட்டியில் சுப்பிரமணி என்பவர் 100 அடி ஆழம் உள்ள தோட்டத்து கிணற்றில் இறங்கி மின் மோட்டாரை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டார். அப்போது எதிர்பாராத விதமாக தண்ணீரில் தவறி விழுந்த அவர் உயிருக்கு போராடினார். அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து அவர்கள் வந்து வலை கட்டி சுப்பிரமணியை பாதுகாப்பாக மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சாலை பள்ளத்தை சீரமைத்த போக்குவரத்து காவலரின் செயல் பாராட்டை பெற்றுள்ளது. சிவகாசி பஜாரிலிருந்து திருத்தங்கல் செல்லும் சாலை மேடு பள்ளமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் பயணிக்கின்றனர். இந்நிலையில் பள்ளத்தில் சரளைக்கல் துகளை கொட்டி காவலர் ஆனந்த் தனது பணிக்கு இடையே மண்வெட்டியால் சீரமைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கால்வாயில் அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 22 பயணிகள் காயமடைந்தனர். அதிகாலை 3 மணி அளவில் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் சென்ற அரசு பேருந்து தெளிசாத்தநல்லூர் என்ற இடத்தில் கட்டுப்பாட்டை இழந்து வைகை ஆற்றின் வலது பிரதான கால்வாயில் கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் பயணிகள் 22 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதில் எலும்பு முறிவடைந்த 4 பேர் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே மீட்பு பணியில் ஈடுபட்ட கிரேன் சரிந்து கீழே விழுந்ததால் மேலும் பதற்றம் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சாலையை கடக்க முயன்றவர் மனைவி கண்முன்னே அரசு பேருந்து மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெப்பத்துப்பட்டியைச் சேர்ந்த 55 வயதான பெரிய கருப்பன் தனது மனைவியுடன் ஜாதகம் பார்க்க தேனி மாவட்டம் கரிசல்பட்டி கிராமத்திற்கு வந்திருந்தார். அங்கிருந்து வீடு திரும்ப தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றபோது பெரிய கருப்பன் மீது தேனியில் இருந்து நெல்லை சென்ற அரசு பேருந்து மோதியது. இதில் பெரிய கருப்பன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் எனப்படும் NCERT புதிய பாடத்தொகுப்பை தயாரித்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான சண்டை குறித்தும் அதில் இந்தியா அடைந்த வெற்றி குறித்தும் மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த தொகுப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரை ராணுவ வெற்றி, தொழில்நுட்ப முன்னேற்றம், அரசியல் செய்தி என குறிப்பிட்டு உருவாக்கப்பட்ட இந்த தொகுப்பு இடைநிலை மற்றும் நடுநிலை பள்ளி மாணவர்கள் பார்க்கும் வகையில் திரையிடப்பட உள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவனை 8ஆம் வகுப்பு மாணவர் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொக்ரா பகுதியில் உள்ள பள்ளியில் படிக்கட்டில் இறங்கி வந்தபோது இடித்துக் கொண்டதால் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 8ஆம் வகுப்பு மாணவர் 10ஆம் வகுப்பு மாணவர் நயனை கத்தியால் குத்தினார். இதில் படுகாயமடைந்த மாணவர் நயன் உயிரிழந்த நிலையில் அவரது உறவினர்கள் பள்ளியை சூறையாடினர். கத்தியால் குத்திய மாணவர் கைது செய்யப்பட்டார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா அடுத்த மாதம் 24ஆம் தேதி தொடங்க இருக்கும் நிலையில் விழா ஏற்பாடுகளை தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமலா ராவ் ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுவாமி ஊர்வலத்தை காண 4 மாட வீதிகளில் உள்ள கேலரிகளில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு அவர்கள் இருக்கும் இடத்திற்கே உணவு வந்தடையும் வகையில் ஏற்பாடு செய்யப்படும் என்றார். கேரள மாநிலம் கொட்டாரக்கரா என்ற இடத்தில் அரசு மதுபான விற்பனை மையத்தில் மேலாளரின் தலையில் ஒருவர் மதுபாட்டிலால் அடித்த காட்சி அங்குள்ள CCTV கேமராவில் பதிவானது.
சம்பவம் மதுபான விற்பனை மையத்தில் மது வாங்க வந்த நபர் மேலாளரிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவர் உடன் வந்த நபர் செல்போனில் கடையை படம் பிடிக்கும் என்றார். இதனை தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த நபர் மதுபாட்டிலால் மேலாளரின் மண்டையில் அடித்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினார். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் பந்துவீச்சாளர்கள் தரவரிசை பட்டியலில் தென்னாப்பிரிக்க வீரர் கேசவ் மகாராஜ் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 5 விக்கெட் வீழ்த்தி அணியின் வெற்றிக்கு வித்திட்டதன் மூலம் இந்த மைல்கல்லை எட்டியுள்ளார். இந்திய வீரர் குல்தீப் யாதவ் ஒரு இடம் பின்தங்கி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். ரவீந்திர ஜடேஜா 9வது இடத்தில் நீடிக்கிறார். அசோக் செல்வன் நடிக்கும் புதிய படத்தின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குட் நைட், டூரிஸ்ட் ஃபேமிலி போன்ற வெற்றி படங்களை கொடுத்து வரும் $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது. புதுமுக இயக்குனர் மணிகண்டன் இயக்கும் இந்த படத்தில் நிமிஷா சஜயன் நாயகியாக நடிக்கிறார். இந்த படத்திற்கு திபு நினான் தாமஸ் இசையமைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி வரி விதிப்பு முறைகேடு வழக்கில் 4 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சியில் சொத்து வரி விதிப்பில் முறைகேடு செய்த வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள தரகர் முகமது நூர், சஹா உசேன், ராஜேஷ்குமார், மாநகராட்சி தற்காலிக ஊழியர் சதீஷ் ஆகியோரின் ஜாமீன் மனுக்கள் மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தன. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி மனுதாரர்கள் 4 பேரும் மறு உத்தரவு வரும் வரை மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பொது தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக விரைவில் தனி வழி ஏற்படுத்தப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். அண்ணாமலையார் கோயிலில் ஆய்வு மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்ளூர் பக்தர்கள் கட்டணமில்லாமல் நேரடியாக சுவாமி தரிசனம் செய்ய தனி வழி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இன்னும் 2 மாதத்திற்குள் இந்த பணிகள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பெரம்பலூர் மாவட்டம் வெங்கலம் கிராமத்தில் வெறிநாய்கள் கடித்ததில் பட்டியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 10 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. கிருஷ்ணமூர்த்தி என்பவர் செவ்வாய்க்கிழமை இரவு வழக்கம் போல் தன்னுடைய வயலில் உள்ள பட்டியில் ஆடுகளை அடைத்துவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். மறுநாள் காலை சென்று பார்த்தபோது பட்டியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 10 ஆடுகள் நாய்கள் கடித்து கொன்றது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொள்கின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். புதன்கிழமை அதிகாலையில் தாவரவியல் பூங்கா அருகே கிளென்ரா காலனி குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த சிறுத்தை ஒரு வீட்டில் இருந்து வளர்ப்பு நாயை கவ்வி இழுத்துச் சென்றது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்த நிலையில் முதற்கட்டமாக 5க்கும் மேற்பட்ட இடங்களில் நவீன தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பூட்டிய வீட்டினுள் 18 மணி நேரம் சிக்கித் தவித்த முதியவரை மீட்க தீயணைப்பு மீட்புப் படையினர் பெரும் போராட்டம் நடத்தினர். தீப்பாத்தி அம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் 88 வயதான ஜோசப் தனியாக வசித்து வருகிறார். காலையில் வெகு நேரமாக இவர் வெளியே வராததால் அக்கம்பக்கத்தினர் ஜன்னல் வழியை எட்டி பார்த்துள்ளனர். அப்போது பேச்சு மூச்சின்றி இருந்தது குறித்து தகவல் அளித்ததால் அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் மயங்கிய நிலையில் இருந்த முதியவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கிருஷ்ண ஜெயந்தி விழாவுக்காக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஜெகதாப்பட்டினத்தில் மாட்டு வண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் போட்டியில் பங்கேற்றன. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கணவன் கண்முன்னே மனைவி ரயில் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணுவத்தில் பணியாற்றும் பொய்கை பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் விடுமுறை முடிந்து சபரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பணிக்கு திரும்ப திட்டமிட்டிருந்தார். அவர் அடையாள அட்டையை மறந்துவிட்டு வந்த நிலையில் அதை கொடுப்பதற்காக ரயில் நிலையத்திற்கு மனைவி சித்ரா வந்துள்ளார். அப்போது ரயில் நகரத் தொடங்கியதால் ஓடி சென்று கணவரிடம் அடையாள அட்டையை வழங்கும் போது தண்டவாளத்தில் தவறி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை அடுத்த பல்லாவரம் அருகே குப்பை கொட்டும் இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் குப்பை கழிவுகளை சேகரித்த லாரி திருநீர்மலை குவாரி சாலையில் உள்ள குப்பை மேட்டின் கழிவுகளை கொட்டியது. அப்போது லாரியில் திடீரென தீப்பிடித்து மளமளவென வேகமாக பரவியது.
கன்னியாகுமரி மாவட்டத்தின் 3 மாவட்டங்களுக்கு நாராயண குரு ஜெயந்தியை ஒட்டி தேதி மாற்றி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. மழைக்கால நாட்காட்டியின்படி இவ்வாண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி நாராயண குரு ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது. ஆனால் ஆகஸ்ட் 20ஆம் தேதிதான் நாராயண குரு ஜெயந்தி விழா என்று தவறாக புரிந்து கொண்டு அகஸ்தீஸ்வரம், விளவங்கோடு, திருவட்டார் ஆகிய 3 வட்டங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் உள்ளூர் விடுமுறை அறிவித்தது. இதனால் அந்த வட்டங்களில் உள்ள பள்ளி, கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள் செயல்படாத நிலையில் பொதுமக்கள் அவதிக்குள்ளாக்கினர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே டயர் வெடித்ததால் கார் தலைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வினோத் என்பவர் தனது குடும்பத்தினருடன் சென்னையில் இருந்து புதுச்சேரி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார். விழுப்புரம் அருகே ராவுத்தன்குப்பம் அருகே சென்றபோது காரின் டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்தது. விபத்தில் வினோத், அவரது மனைவி, குழந்தை என 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கோவையில் முட்டை வியாபாரம் செய்யலாம் என கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் கோவை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். கோவை செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த ராம்செட் என்பவர் தான் முட்டை வியாபாரி எனவும் தன்னுடன் இணைந்து வியாபாரம் செய்தால் வருகின்ற லாபத்தை பிரித்து தருவதாகவும் பலரிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பி பெரியநாயக்கன்பாளையம், கணபதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 7 பேர் அவருடன் இணைந்து வியாபாரத்தை தொடங்கியுள்ளனர். லட்சக்கணக்கில் பணத்தை பெற்றுக்கொண்டு முதல் 2 மாதங்களில் முறையாக முட்டைகளை வழங்கி வந்ததாகவும் தற்பொழுது முட்டைகளை அனுப்பாமல் ஏமாற்றிவிட்டதாகவும் பாதிக்கப்பட்டோர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கனந்தல் தாகப்பாடி மாரியம்மன் கோயிலில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. வடக்கனந்தல் மட்டுமின்றி கல்வராயன் மலை அடிவாரத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஓம் சக்தி, பராசக்தி கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அப்போது வீடு ஒன்றில் முட்டிய தேர் நீண்ட முயற்சிக்கு பிறகு நகர்ந்தது. இதில் தேரின் ஒரு பகுதி சேதமடைந்தது. சேதத்தை சரி செய்த பிறகு மீண்டும் தேரோட்டம் நடைபெற்றது. விருதுநகரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட முயன்ற சத்துணவு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். காலமுறை ஊதியம் வழங்கிடவும் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 6,750 ரூபாயை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். நீலகிரி மாவட்டத்தில் வனவிலங்குகள் ஏற்படுத்தும் பாதிப்புகளை வனத்துறை கட்டுப்படுத்த தவறியதாக வனத்துறை மீது குற்றம் சாட்டி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வனத்துறை அலுவலகத்திற்குள் மனு கொடுக்க சென்றவர்களை காவல்துறையினரும் வனத்துறையினரும் தடுத்ததால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குஜராத் மாநில பதிவெண் கொண்ட காரை காவலர்கள் விரட்டிச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அயோத்தியாபட்டினம் அரூர் சாலையில் வந்த அந்த கார் காவல்துறை சோதனைக்கு நிற்காமல் மூக்கனூர் கிராமத்தின் வழியே ஏற்காடு சாலையில் சென்றது. அங்கு சாலையின் நடுவே காவலர்கள் பிக்கப் வாகனத்தை நிறுத்தியிருந்த நிலையில் அதனை இடித்துவிட்டு கார் முன்னேறிய நிலையில் சற்று தொலைவில் நின்றுவிட்டது. இதனால் காரில் இருந்த 2 கீழே இறங்கி அருகே இருந்த தோட்டத்தில் புகுந்து தப்பி ஓடினர். கார் இடித்து பெண் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலகளாவிய முதலீட்டை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரியில் சர்வதேச வணிக உச்சி மாநாடு வருகின்ற 22ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெறவுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், உச்சி மாநாட்டில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். 100க்கும் மேற்பட்ட அரங்குகளில் வணிகர்கள் தங்கள் தயாரிப்புகள் மற்றும் புதுமைகளை காட்சிப்படுத்த இருப்பதாகவும் கூறினார். திருவாரூர் மாவட்டம் தப்லாம்புலியூர் கிராமத்தில் பிடாரி குடுந்தாளம்மன் கோவில் வினோத தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அம்மன் எழுந்தருடைய தேரினை பக்தர்கள் தோளில் சுமந்து சென்றனர். அப்போது தேரை ஆங்காங்கே சாய்த்து ஆரவாரமிட்டபடி சென்றனர். சென்னை
அம்பத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். அம்பத்தூர் தொழில்பேட்டையில் இருந்து டன்லப், அம்பேத்கர் சிலை, டிஐ மேம்பாலம் என அம்பத்தூர் ஓட்டி வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தினசரி மாலை நேரத்தில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸுகள் கூட செல்ல முடியாத நிலை இருப்பதாகவும் கூடுதல் காவலர்களை பணியில் அமர்த்தி போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை தாம்பரத்தில் காணாமல் போன இளைஞர் காட்டூர் ரயில் நிலையம் அருகே எலும்புக்கூடாக மீட்கப்பட்டுள்ளார். ரங்கநாதபுரத்தில் தந்தை வீரபத்ரனுடன் தங்கி 25 வயதான பாண்டி நெறி விற்பனை செய்து வந்தார். கடந்த ஜூலை 8ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்செட்டி காவல் நிலையத்தில் உள்ள இருசக்கர வாகனத்தை வாங்கி வருவதாக கூறிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் அவர் வீடு திரும்பாத நிலையில் காட்டூர் ரயில் நிலையத்தின் அருகே மீட்கப்பட்ட எலும்புக்கூடு பாண்டி என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மது போதையில் ரயிலில் சென்றபோது தவறி விழுந்து உயிரிழந்தாரா, யாரேனும் கொலை செய்தார்களா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனியில் ஆக்கிரமிப்பில் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்டு வீடில்லாத பட்டியலின மக்களுக்கு வழங்க கோரி ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பேரணி நடத்தினர். 200க்கும் மேற்பட்டோர் தேனி ரயில்வே குட்ஷெட் தெருவிலிருந்து பேரணியாக புறப்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று கோரிக்கை மனுவை வழங்கினர். சென்னை OMR சாலையில் தடையை மீறி சென்ற மண் லாரி மீது மோதியதில் தனியார் பேருந்து அப்பளம் போல் நொறுங்கியது. நாவலூரில் மண் ஏற்றிச் சென்ற லாரி திடீரென்று இடது பக்கம் திரும்பியதால் அதன் மீது பின்னால் வந்த தனியார் பேருந்து மோதியது. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநருக்கும் பயணிகள் சிலருக்கும் காயம் ஏற்பட்டது. காலை நேரங்களில் மண் லாரி, தண்ணீர் டேங்கர் லாரி உள்ளிட்ட கனரக வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தடையை மீறி வந்த லாரியால் விபத்து ஏற்பட்டு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உரிமம் இல்லாமல் மணல் அள்ளுவதை தடுக்க முயன்ற கிராம நிர்வாக அலுவலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காட்டுப்பாளையம் பகுதியில் மணல் அள்ளுவதாக தகவல் கிடைத்ததால் கிராம நிர்வாக அலுவலர் சிவகாமி சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டுள்ளார். அப்போது மணல் அள்ளிக் கொண்டிருந்த கும்பலுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் சிவகாமி வீட்டிற்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த சிவகாமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.